முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீயும் உன் பிள்ளைகளும் செவி கொடுத்தால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீயும் உன் பிள்ளைகளும் செவி கொடுத்தால், உன் சத்தத்தை கேட்பார், இறங்குவார் உனக்கு சேர்ப்பார் உன்னை அவர் மந்தையிலே. யோர்தானை கடக்கும் விசுவாசியே, நீ தேவனின் சத்தத்தை கேட்பாயோ? அவர் உன்னை வருந்தி அழைக்கிறாரே, ரட்சிப்பார் உன்னை நேரமிதில். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. தியானத்திற்கான தலைப்பு மனம் திரும்புவோம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலர் 3:20. இதுவரை நமது வாழ்நாட்களில் எத்தனை லெந்து காலங்களை கடந்து வந்துவிட்டோம், எத்தனை சிலுவை தியானங்களை செய்துவிட்டோம். ஆனால் நம்மில் மாற்றங்கள் அல்லது வளர்ச்சி உண்டா? ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் பாவ மன்னிப்பின் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்விலும் அது நடைபெற்று மெய்யாகவே நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அல்லது ஒரு பாவத்தில் மனம் திரும்பினாலும் இன்னொரு பாவத்தில் தவறி விழுந்து விடுகிறோமா? இயேசுவானவர் பரத்திற்கு ஏறிய பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். பின்பு பேதுரு செய்த 2வது பிரசங்கத்தையே இன்று நாம் வாசித்தோம். தேவன் தாம் முன்னறிவித்தபடி ஜீவாதிபதி கொலை செய்யப்பட்டார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். கிறிஸ்துவானவர் பாடுபட வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்தது. அந்தபடியே கிறிஸ்து மரித்து உயிர்த்து நமக்கு நித்திய நம்பிக்கையை தந்துள்ளார். இப்படி இருக்க இன்னமும் நம்மில் பலருக்கு மனம் திரும்புதல் கேள்விக்குறியாக இருப்பது ஏன்? நாம் கிறிஸ்தவர்கள், சபையில் முக்கியமானவர்கள் என்பதால் கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்புக்கு சுதந்திரராக முடியாது. நாம் மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவுடனான உறவில் நாம் நிலைத்திருந்து வளர வேண்டும். இது அறிவு ரீதியானது அல்ல, இது அனுபவ ரீதியானது. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் செய்த யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலையே பிரசங்கித்தான். இப்போது அப்போஸ்தலரின் ரட்சிப்பின் செய்தியும் மனம் திரும்புதலையே உள்ளடக்கியுள்ளது. நமது பாவத்தை நாமே உணர்ந்து அறிக்கை செய்து அதை விட்டுவிடுவதே மனம் திரும்புதலின் மைய கருத்தாகும். நாம் மனம் திரும்பும் போது மன்னிப்பு, பாவ நிமிர்த்தியும் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய புதுப்பித்தலையும் தேவன் நமக்கு வாக்களித்துள்ளார். பாவத்தை விட்டுவிடும் போது அதன் பலன் ஒப்பற்றது. முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேதுரு நமக்கு அழைப்பு விட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 3 வசனங்கள் 19, 29. மாத்திரமல்ல, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் வருவார் என்று ஓசியா 6:3 உரைத்தபடி கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு உலகம் ஆயத்தமாகி வருவது தெரிந்திருந்தும் நாம் இன்னமும் உணர்வற்றிருப்பது எப்படி? ஆகவே பிரியமானவர்களே, போலித்தனமான கிறிஸ்தவ வாழ்வை விட்டு மெய்யான மனம் திரும்புதலுடன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, மனம் திரும்பியவர்களைப் போல ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்வை வாழாமல் மெய்யான மனம் திரும்புதலுடன் புதுப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வை வாழவும் உமது வருகைக்கு ஆயத்தமாகவும் எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.